என்ன பாரதி நான் சொல்றது? அப்படியே லட்சுமி அத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தா. நீ அந்த புள்ளைக்கு ஒத்தாசையா இருந்துட்டு வா. பாவம் தாய் இல்லாத புள்ள வேற. நீ கூட இருந்தா அந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரி சாயங்காலம் நானும் முடிஞ்சு அங்க வர பாக்குறேன். சரி வச்சுட்டுமாத்தா. அது ஆண்டாளு என்னப்பா? உங்க அம்மா தான் போன் பண்ணா. நம்ம சாந்தி மகளுக்கு புள்ள பிறந்திருக்குன்னு பார்க்க போயிருந்தால. ஆமா. அந்த புள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையாமா. ஒரு 2-3 நாளைக்கு கூட இருந்து பாத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. இல்லப்பா. ஏதா இன்னும் சமைக்கல? இல்லப்பா, இனிமே தான் சாப்பிடணும். ஏதா பாரதி அப்ப ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு சமைக்க வேணாம். இன்னைக்கு மத்தியானம் குருசாமி மிஸ்ல சாப்பாடு சொல்லிப்படுறேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா? அம்மா இல்லனா என்ன, நான் சமைச்சிருவேன். அதுக்கு இல்லத்தா, இப்போ ஆண்டாளு கபடி செலக்ஷனுக்கு போறேன்னு ஒரு சந்தோஷமான செய்தி வேற சொல்லியிருக்கு. அதுக்காகவாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. அப்பா, அப்படி விருந்து வைக்கிறதா இருந்தா பார்சல் எல்லாம் எதுவும் வேண்டாம். நாளைக்கு நாம எல்லாருமே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம்ல. அப்படியே சொல்ற? சரி அப்படியே பண்ணி போடுவோம். சரி, நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்கப்பா, நான் வீட்ல சமைச்சுக்கிறேன். பாரதி இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடு, நான் சமைக்கிறேன். ஏய் எதுக்குடி? இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா விட மாட்ட போலே. திங்கிறது என்னமோ தண்டச்சோறு. இதுல ஹோட்டல் சாப்பாடா இருந்தா என்ன, வீட்டு சாப்பாடா இருந்தா என்ன? இந்த பாரு மாமா, சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு உரைக்காது. என்னைக்கு உரைச்சிருக்கு. அப்பா நீங்க போயிட்டு வாங்க, நானும் பாரதியும் சேர்ந்து சமைச்சு வைக்கிறோம். சரிதா. ஏதா பாரதி, இன்னைக்கு தமிழுக்கு மத்தியானம் வரைக்கும் தானே பள்ளிக்கூடம்? ஆமாப்பா, அவ மதியம் வந்துருவா. சரி, நான் அந்த மரக்கடை சமூகத்தை தான் பார்க்க போறேன். வரும்போது நானே தமிழுக்கு கூட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய் நீ இன்னைக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி, சமையல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு ஆண்டல், ஒன்று பண்ணு. முள்ளங்கி சாம்பார் வையே, கேரட் பொரியல் வையே, கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு வையே. செம்மையா இருக்கும் காம்பினேஷன், எனக்கு பிடிக்கும். பண்றியா? என்னடி முறைக்கிற? உனக்கு செலக்ஷன் லெட்டர் வந்தது தானே, அப்போ உன் கையால தான் நீ எங்களுக்கு எல்லாமே சமைச்சு போடணும், ட்ரீட் கொடுக்கணும். இது பாரு, உனக்கு என்ன வாய் இருக்குன்னு என்ன வேணா கேப்ப, அடுப்புல நின்னு சமைச்சு பாரு, அப்போ தெரியும் பொண்ணுங்களோட கஷ்டம். நாளா கரண்டிய கையில பிடிச்சேன்னா 5 விரலையும் அறுசுவை தானா வந்து இறங்கும். நான் அடுப்புல வைக்கிற குழம்பு வாசம் ஆசாரிப்பட்டி பாலாண்டவர் கோயில் வரைக்கும் மணக்குண்டு. தெரியுமா உனக்கு? டேய், சமையலுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு முதல்ல? சாமாயாயில் சமையல். கொஞ்சம் வாய் மூடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ என்ன பத்தி? எங்க ஊருக்கு வந்து கேட்டு பாரு, என் சமையலுக்கு பெண் ரசிகை கூட்டமே இருக்குது. ஓஹோ, பெண் ரசிகை. சரி, அப்ப நீயே சமைச்சு காட்டு இன்னைக்கு. இப்ப சமைச்சிட்டனா? முதல்ல சமைச்சு காட்டு. பந்தயம் இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் மாமனுக்கு கிக்கே இருக்காது. நீ பந்தயத்துக்கு வரேன்னு சொல்லு, நலபாக என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஏய் ஆண்டாளு, அவர் கேக்குறதும் கரெக்ட் தானடி. அவர் நல்லா சமைச்சாருன்னா என்ன தருவேன்னு சொல்லு. சொல்லுடி, இன்னைக்கு அவரே சமைக்கட்டும். சரி, என்ன வேணும்னு அவனே கேட்டு சொல்லு. பேராண்டி, புதுசா கல்யாணம் ஆனா அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போவாங்கல்ல, அப்படி 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வாங்களே. போலாமே, எனக்கு என்ன பாரு, ஓவராலா யோசிக்காத, வேற ஏதாவது கேளு. அப்போ 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு வாங்க. ஏங்க அதெல்லாம் வேணாம். ரொம்ப நாளா தரையில பாய் விரிச்சு படுத்துட்டு இருக்கிறேன். என் சமையல் நல்லா இருந்துச்சுன்னா நானும் கட்டில படுத்துக்கிறேன்னு அவளை ஒத்துக்க சொல்லுங்க. என்ன சாமி சொல்ற? தரையில படுத்து கிடக்குறியா? ஐயோ, நான் வளர்த்த சீமானே, ஒரு நல்லது கெட்டது நடக்கலையே சீமானே. தரையில படுக்கும் சீமானே, உன் தங்க குணம் இவளுக்கு புரியலையே. இப்படி பண்றாளே இந்த பாவி பயம். அவ ஒப்பாரிய நிறுத்து. அவன் தரையில தானே படுக்கிறான், வீட்டுக்கு வெளியே ரோட்லயா படுத்துட்டு இருக்கான். ஏய் ஏய் விடுறி, நீ பந்தயத்துக்கு ஓகேன்னு சொல்லு. சொல்லடி, நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, நீ சமைக்கிற சாப்பாட்ட என் அப்பா சாப்பிட்டு ஓகேன்னு சொன்னாருன்னா இன்னையில இருந்து நீ என் கூட கட்டில படுக்கலாம். உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் உங்க அப்பா எப்படி சொல்லுவான் பாரு. சரி விட, பண்ணலாம். ஒரு கண்டிஷனு. என்ன? நான் தான் சமைச்சேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? உங்க அப்பா என் மேல இருக்கிற கோவத்துல நான் எது பண்ணாலும் நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவான்.
அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நீயும் பாரதியும் சமைச்சதாவே இருக்கட்டும், அப்பதான் உண்மையான ரிசல்ட் வரும். ஆ அதுவும் சரிதான். ம் சரிடா, பந்தயத்துக்கு நான் ரெடி. நானும் ரெடி. என்ன பாட்டி, வாசனை சூப்பரா இருக்கே. அப்ப என் பேரை இனிமே கட்டுலதான் படுப்பா. ஆண்டாளு, நான் எப்பவுமே அழகர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன்ல, பாரு அவர் திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. போதும் போதும், நீ உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத. சமையல் ரெடி. ஓகே, நான் போய் 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் மாமனார் வந்தாருன்னா அவருக்கு பாட்டுக்கு பரிமாற ஆரம்பிங்க. வாழை எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இருக்குதா? இருக்குல்ல, இங்க அந்த சங்கையா தோட்டத்துக்கு போனோம், இல்லைன்னா அந்த குமுதா தோட்டத்துக்கு போனோம். சரி, ஏதோ ஒரு தோட்டம் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஓப்பன் தி கேட். பாட்டி, நம்ம சீனித்தாய் மதனி வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்குல்ல, நான் கேட்டா அது தராது, மூஞ்சு காட்டும். நீ போய் 4 இலை அறுத்துட்டு வா. சரி, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். என்னடி பண்ற? நல்லா வாசனை வருதுடி. என்னால அழகர்கிட்ட தோக்க முடியாது. அதுக்கு உப்பள்ளி போட போறேன். ஏய், இதெல்லாம் போங்குடி. ஏய், நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு, அழகருக்கு இல்லல? ஐயோ, இதுலயும் போடுறேன். எல்லாத்துலயும் போடுறியேடி. இது என்ன? ஹேய், இத மறந்துட்டேன்டி நானு. ஏய் வேணாண்டி, ஏதாவது ஒண்ணாவது விட்டு வைடி. கொஞ்சமா கொஞ்சமா. சூப்பர். ஏய், இப்ப நம்மளும் அததானடி சாப்பிடணும். ஏய், நம்ம குருசாமி மெஸ் இங்க தானடி இருக்கு. ஒரு கால் பண்ணா டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துற போகுது சாப்பாடு. இதுக்கு எதுக்கு? ஏய், என்ன இருந்தாலும் இதெல்லாம் தப்புடி. அவர் நல்லா தானே சமைச்சாரு. ஐயோ, தப்பில்ல, உப்புதான். நம்ம நட்பு இருக்குல்ல, அந்த மாதிரி. வா போலாம். போடி போ. என்ன சமையலுக்கு தேவை உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்புன்ற மாதிரி 2 பேரும் இணைய பிரியாமே இருக்கீங்களே. என்னது உப்பா? பாரதி, அது உப்பு இல்லடி, நட்பு. நம்ம நட்பை பத்தி தான் பேசுறான். அப்படிதானடா? உங்களுக்கு உப்போட வரலாறு தெரியுமா சிஸ்டர்? உப்பா? தெரியாது. என்னாச்சு உங்களுக்கு? உப்புன்னு சொன்னாலே டென்ஷன் ஆகுது. உப்பு பிடிக்காதா என்ன? உப்பு இல்லாம ஏதுங்க சுவை? ஆமா, இப்ப நீ என்ன கேட்ட? உப்போட வரலாறு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதே. தெரியாது. எனக்கும் தெரியாதான். உங்களுக்கு தெரிஞ்சா கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இருந்தேன். டேய், என்ன லந்தா? என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நான் இலை அறுத்துட்டு வாசலுக்கு வர்றேன், வந்து பார்த்தா உங்க அப்பங்காரு நிக்குது. ஆஹா, எல்லாரும் உள்ள வர்றோம். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அப்ப இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான்.
வாசனை ஆளையே தூக்குது. ஏத்தா பவி இருக்காதா பின்ன? ஆண்டாளும் பாரதியும் சேர்ந்தல சமைச்சிருக்காங்க. ஆ? அத்தா உங்க 2 பேர் கையும் கொடுங்க. என்னப்பா? உங்க 2 பேர் கையும் தொட்டு கும்பிட்டா தான் இந்த சாப்பாடே உள்ள இறங்கும். அப்பா என்ன சொல்றீங்க? புரியல. கைராசி அத்தா கொள்ள நாள் கழிச்சு இந்தா இங்க உட்காந்துருக்கு பாரு என்ன பெத்த மகராசி, அது செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்குதா. அடடடடடடடா. ருசி நாக்குல சும்மா தாண்டவம் ஆடுது. அப்பா அப்பா இந்த உப்பெல்லாம் செக் பண்ணியாப்பா நீ? அக்கா உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்குக்கா. செம்ம டேஸ்டுக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சீங்க, மொத்த கூட்டமும் அங்கதான் இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்குக்கா. அம்மா இன்னும் கொஞ்சம் குழம்பு போடுமா? நீதான் குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிடவே மாட்டியடி. திடீர்னு ஊத்துமா. அம்மா பொரியல் வைமா. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுறீ. பாரதி இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து, கொஞ்சமா ஊத்து. போதும். ஏத்தா சமையல்ல உன்னை மீறிட்டாங்க. நல்லா இருக்கா? நான் தான். போதும் போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாம். போதும் என்ன முழிக்கிறீங்க? சாப்பிடுங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ எவ்வளவு நேரம் பேசுவ? டக்குன்னு சாப்பிடு. எப்படி? நைஸ். என்ன ஆண்டாளு, உப்புலாம் கரெக்டா இருக்குதா? உன்னை தாண்டி கேட்கிறேன், உப்புலாம் கரெக்டா இருக்குதா? இருக்கணும்ல, நீ உப்பு போட்டா கரெக்டா தானே இருக்கும். நீ இந்த கேடி வேலையில பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு. அதனாலதான் நான் இதுலயுமே உப்பு போடாம வச்சேன். கரெக்டா நீ உப்பு எடுத்து போட்டு சமையலோட சுவை கூட்டிட்ட. ஆனா ஒண்ணு, நான் உப்பு போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு கரெக்டா போட்டிருக்க மாட்டேன். எப்படி? எது எப்படியோ பந்தை அடிச்சது நான் தான். அதனால இன்று இரவு முதல் வருங்கால பஞ்சாயத்து தலைவர், யாருக்கும் அஞ்சாத எவன்டியும் கெஞ்சாத இந்த அழகர் அவர்கள் திருமதி ஆண்டாள அழகரின் கட்டிலில்
துயில் கொள்வார் என்று பெரியோர்கள் மற்றும் தாய்மார்கள் முன்னிலையில் முடிவெடுக்கப்படுகிறது. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. சூப்பரா பாடுறபடி. இனிமேல் டெய்லி நீ இங்கதான் படுக்கணும், சரியா? சரி நான் தூங்குற வரைக்கும் பாட்டு பாடிட்டே இருக்கணும். சரிடா பேரண்டி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நம்ம சேர்ந்து பாடலாமா? பாடலாம். ராஜராஜ சோழன் இலையாளும் காதலே. வாய் மூட போறீங்களா இல்லையா? இது பாரு. என்னடி? இது பாருங்க, ஏற்கனவே தரையில படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க வெளியே போய் படுங்க. சே பாட்டி இரு, அதெல்லாம் முடியாது. பாட்டி இங்கதான் தூங்கும். உனக்கு தூக்கம் வரலன்னு நீ வெளியே போடு. பாரு, நான் உன்கிட்ட ஒன்னும் பேசல. இது எனக்கும் என் பாட்டிக்கான விஷயம். நீ வராத நடுவுல. பந்தயத்துல ஜெயிச்சவன் நான். எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுக்கணும். பேரண்டி இருடா, நான் பேசிக்கிறேன் அவட்ட. இந்தாருடி, நீ கட்டில்ல படுக்கிறது பெருசு இல்ல, ஆனா என் பேரனை கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த பாரு, உன் மேல சத்தியமா நான் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வெளியே போ, நான் ஒரு ஓரமா படுத்துக்கிறேன் அப்படியே. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஆ? இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, சொல்லிட்டேன். கட்டில்ல படுக்கணும்னா காப்பி போட்டு எடுத்துட்டு வா, இல்லன்னா கீழே தான் படுக்கணும். சரி. போ. ஏய், நீ எதுக்கு அவளை இங்க படுக்க சொல்ற? ஏ விவரம் கெட்டவனே, என் கூட கட்டில்ல படுக்குவா பந்தயத்துல ஜெயிச்ச சரியான கிறுக்கு பயலா இருக்கியே. நீ வேற கடுப்பு கலப்பாத பாட்டு. அவ பக்கத்துல படுத்தாலும் என் விரல் கூட பட விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் நடக்காதுடா. நீ வேணா பாரு, அவ உன்னை கட்டி பிடிச்சு தூங்கா பாரு. சும்மா வளரிட்டு இருக்காது பாட்டு. அவளாச்சும் கட்டி பிடிக்கிறதாச்சு. டேய், பாட்டி சொல்லு மந்திர மாதிரி பலிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. காஃபி காஃபி குடிச்சிட்டு வெளியே போய் படுப்போம். சரிடா பேரண்டி, காலையில பாப்போம். பாத்து பாட்டி, ஏதாச்சும் நான் கூப்பிடு. ஓகேடா. டேய், தள்ளிப்படு. தள்ளி போடுறா, பார்த்துட்டே இருக்க. தள்ளி படுப்போம். இந்த பாரு, தூக்கத்துல கைகை மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ கீழே போய் தான் படுக்கணும் சொல்லிட்டேன். வேலையை காட்டுற பாத்தியா? இவ்வளவு நேரம் மேல வரும்னு கெஞ்சிறது, மேல வந்தானே வேலையை காட்டுறது இல்லையா? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவ? என்னால இப்படிதான் பேச முடியும். ஏய், என்ன பண்ற? என்ன கட்டி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கற? டேய், சைலண்டா இரு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்டா. இருட்டுனா பயமா? ஏய் கிழவே, தெரியாத ஆள்லையே இதான் ஐடியாவா? டேய், இங்க தானே இருந்த? அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க தூங்காம? எங்க தூங்க விடுற நீ? ஏதோ இருட்டா இருக்குது, பயமா இருக்குது, கட்டி பிடிக்கிறேன்னு பார்த்தா கைய போடுற, காலை போடுற, உதைக்கிற. மனுஷனா தெரியலையாடி நான் உனக்கு? நிஜமாவா கை கால் போட்டேன் நானு? நான் எதுக்கிட்டு போய் சொல்லணும் உங்ககிட்ட? அது இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அதான் கொஞ்சம் டயர்ட்ல கை கால் தெரியாம போட்டிருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்பவும் போல கீழே பாய விரிச்சு படுக்க வேண்டியதானே? அப்படி நினைச்சுதாண்டி எந்திரிச்சேன். அப்போ என் தம்பி கூப்பிட்டான், அதான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த டைம்ல உன் தம்பி கூப்பிட்டானா? எங்க அம்மாக்கு என் ஞாபகம் வந்துருச்சான். என் பேர் சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் இருக்குதுதான். அதுவும் அடிக்கடி காட்டிக்காது, நானும் அடிக்கடி காட்டிக்க மாட்டேன். ஆனா வருஷம் தீபாவளிக்கு நான் எடுத்து கொடுக்குற புடவை தான் கட்டிக்க. அந்த விஷயத்துல மட்டும் மாறாம இருக்காங்க அவங்க. ஆமாலடா, தீபாவளி வரப்போகுது இல்ல? டேய், இந்த வருஷம் நம்மளுக்கு தல தீபாவளியில
இப்போ எதுக்கு முறைக்கிற? உண்மையாவே நம்ம 2 பேருக்கும் தல தீபாவளி தானே? அதெல்லாம் முறைப்படி கல்யாணம் நடந்தவங்களுக்கு. நம்ம கல்யாணம் தான் எந்த கணக்குன்னு எனக்கே புரியலையா? அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. என்ன? தல தீபாவளிக்கு எல்லாரும் அப்படி என்னதான் பண்ணுவாங்க? முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுன்ற மாதிரி இதை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன தலை தீபாவளி கொண்டாடி இருக்கேன்னா என்ன? நானே எங்க அம்மா என்ன நினைச்சு அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து தலை தீபாவளி தளபதி தீபாவளின்னு பைத்தியக்காரி. படு தூங்குடு. ஏய், இப்ப நான் சொன்னதுல வெறுப்பாறதுக்கு என்ன இருக்கு? தீபாவளி தான் வரப்போகுது இல்ல, போய் ஒரு புடவை எடுத்து கொடுத்து உங்க அம்மா போய் பாத்துட்டு வா போ. ஏய், நீ வேற சும்மா இரு. இப்போ இருக்கிற நிலைமை நான் புடவை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ எங்க அம்மாவுக்கு, எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டுருவாண்டி. ஓஹோ. டேய், நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எங்க அம்மா பாத்துட்டு வருவோமா? எதுக்கு? நீ செருப்படி வாங்குறது இல்லாம என்னையும் செருப்படி வாங்க சொல்றியா? இந்த விஷயத்துல மட்டும் நல்லா உஷாராயிரு, சரியா? இல்லாம எப்படி? உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கேன், இது கூட புரிஞ்சுக்கலனா எப்படி? நீ கேடினா நான் கில்லாடில. அது என்னமோ கரெக்ட் தான். நீ சாதாரண ஆளே இல்லையே. சரி, ரொம்ப பேசாத. கீழே அப்படியே பாய எடுத்து போட்டு படு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஏய், இந்த தீபாவளிக்கு உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கா? எனக்குலாம் அதுவும் வேணாம். இங்க பாரு, சும்மா கேளு. யார்கிட்ட கேட்குற? மாமன்ட்ட தானே கேட்குற, கேளு. நீ எனக்கு ஏதாவது வாங்கி தரதா இருந்தா அது உன் காசுல வாங்கி கொடு. இப்போ நீ செலவு பண்றது எல்லாமே எதிர்கட்சிக்காரன் கொடுத்த காசுல தானே?